ஒரு சின்ன ஒரு 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 கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்புல சற்று தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 துளசியை போடுங்க. போட்டுட்டு இது இந்த புரட்டாசி மாதத்திலே செய்யக்கூடிய மிக மிக வலிமையான ஒரு பரிகாரம். இது தினமும் செய்யணுமா இல்ல முடிஞ்ச போது செஞ்சா போதுமா. புரட்டாசி மாதத்திலே ஒரு சின்ன பேப்பர் ஏதோ ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பு தண்ணி, அதில் ஒரு 2 துளசி இலை வச்சுட்டு நான் சொன்ன இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஒரு 27 தடவை சொல்லிட்டு ஓம் நமோ சுகதேவாய நமஹ 27 தடவை சொல்லிட்டு அதையே பிரசாதமாக வீட்டிலே அனைவரும் எடுத்துக்கொண்டு, கிருஷ்ணா எங்களால் இந்த ஏழ்மை தாங்க இயலவில்லை, எங்களுக்கு நல்ல கல்வி வேணும், நிறைய செல்வம் வேணும், நல்ல வேலை வேணும், என்ன கோரிக்கை இருக்கோ மனசார சொல்லணும். இது எத்தனை தடவைன்றதோட மனசார சொல்லுங்க. நடக்க துவங்கிடும். வாழ்க்கையில எல்லா நன்மையும். பெரும் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் என்பவன் கூட மீள துவங்கி விடுவான். இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய கிருஷ்ண மந்திரமும் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய சுகபிரம்ம மகரிஷி மந்திரமும் பல மடங்கு பயனை தந்துவிடும். புரட்டாசி மாதம் என்பது இந்த வருடம் வரக்கூடியது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. காரணம் என்ன? குருவும் புதனோடைய ராசியான மிதுனத்திலே இருக்கிறார், சூரியனும் புதனோடைய ராசியான கன்னியில் இருக்கிறார். இது ஒரு ரேர் காம்பினேஷன். சிலதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பால் இருக்கு, பால்ல தேனும் கலந்து அப்படின்வாங்க இல்லையா, அதை போன்ற ஒரு அமைப்பு. இந்த ஒரு மாதம் உங்கள் பிரார்த்தனைகள் பெருமாளிடம் வைத்தால் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பான். அவன் கேட்கறது என்ன கேட்பான்? அன்பு மட்டும்தான்.